ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/4/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் டிசைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கோட தான் வந்திருக்கேன். சரிங்களா, சிங்கிள் நம்பராக நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணால் போதுமானது. சரிங்களா, ஸோ பாருங்கள் கரெக்டாக. ஸோ டைமண்ட் பேட்டர்னில், சரிங்களா, டைமண்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 21, சரிங்களா, 621 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல 621, ஒரு 137, ஸோ ஒரு 431. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம கரெக்டாக ஏசி இங்கே உள்ள ஏபி நம்பர் பாருங்கள் 46 எடுத்து அப்படியே நமக்கு ஏசியில் 46 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 46. ஸோ மறுபடியும் இங்கே உள்ள ஏபி நம்பரை எடுத்து ஏசியில் வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஏசி வந்துச்சு அப்படின்னா ஏசி 31 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க, இந்த 46 எடுத்து நமக்கு அப்படி ஏசியில் 46ன்னு வச்சுட்டாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த ஏபி 13 எடுத்து நமக்கு ஏசியில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 12, 13, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 14. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 11 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா, 14, 13, 12, 11. சரிங்களா, 11 சொல்லி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு பி போர்டில் ஒரு 1 311 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ அது இல்லாமல் இங்கே நமக்கு லாஸ்ட் ஒரு 3 நாள் டிஏ போர்டு பாருங்கள் 45. சரிங்களா, 45, 01, 32 எல்லாமே அடுத்தடுத்த நம்பர். சரிங்களா, 01 அடுத்தடுத்த நம்பரு, ஃபஸ்ட்டு 01, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 அடுத்தடுத்த நம்பரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32. சரிங்களா, இந்த இடத்துல 32 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த நம்பர் தான். சரிங்களா, இப்போ இதை வச்சுட்டு நமக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். அடுத்து 05, அடுத்த நாள் நமக்கு 05 நமக்கு பவர் நம்பர். சரிங்களா, பவர் நம்பர் ஆப்போசிட். 0க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 5, நெக்ஸ்ட்டு 4க்கு பவர் 9. இப்போ 5 கீழே 4. சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இறக்கிட்டு வராங்க. இப்போ இந்த 0க்கு பவர் பண்ணி 5, 4க்கு பவர் பண்ணி 4 9, அப்போ இந்த 3க்கு பவர் பண்ணோம்னா 3 8. சரிங்களா, அப்போது 83 11 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கோடியில் 1 லேக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன பேட்டர்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, 83 11 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் இந்த ஒரு நம்பர்ஸ் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 2 நம்பர் தான். சரிங்களா, 83 11 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இது நீங்கள் ஏபிஎஸ்சியில் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்னுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 20. சரிங்களா, மார்ச் மாதத்தில் உள் நம்பர் வந்து பார்த்தோன்னா 20 அப்படிங்கிற நம்பர் எப்பப்போ நமக்கு அடிச்சிருக்காங்களோ ஸோ அதை வச்சா நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த பேட்டர்ன் ஒரு நல்ல பேட்டர்ன் தான். பிசிலே நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 20 அப்படிங்கிற நம்பரு இங்கே நமக்கு அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த இடத்துல வேணாலும் 20 அப்படிங்கிற நம்பர் இருக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே ஒரு 20 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஒரு 20 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ 20க்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு அதுக்கு நேராக உள்ள ரிசல்ட் பாருங்கள் 809. அப்படியே கிராஸாக பாருங்கள் 98 எடுத்து நமக்கு அப்படியே ஏசியில் 89ன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா, ஏசியில் 89ன்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல 770 கிராஸாக பாருங்கள் பிசி 70 எடுத்து நமக்கு ஏசி 70. சரிங்களா, ஏசி 70 அல்லது பிசி 70ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏசியை வச்சுக்கலாம், ஏன்னா காமனாக வர மாதிரி வச்சுக்கலாம் 70. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை விட்டுட்டு கரெக்டாக 920ன்னு வச்சுருக்காங்களா. சரிங்களா, 20ன்னு வச்சுக்கிட்டோம்னா சி போர்டு 0ன்னு காமனாக வச்சுக்கிட்டோம்னா இந்த பேட்டர்ன் வச்சுக்கலாம், அல்லது இந்த 20ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே, எப்படினாலும் வச்சுக்கலாம். நம்ம 230 அதாவது 2 0ங்கிறத நமக்கு மெயின். ரெண்டுமே சி போர்டு 0 வரப்போ இந்த பேட்டர்ன் ஆடுறாங்களா. இது அப்படி பார்த்தோம்னா இது 2வது பேட்டர்ன். சரிங்களா, இப்போ நம்ம கிராஸாக வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல 82 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ ஏசின்னு பார்த்தோம்னா 82 நம்ம ஏற்கனவே பார்த்த பேட்டர்னுக்கும் இதுவும் நமக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா, 38 அப்போது ஏசி 82 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே பி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 38 2. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எனக்கு 52 அப்படி நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ அது இல்லாமல் சொல்கிறது பாருங்கள் கரெக்டாக, அதாவது 383
இந்த ரிசல்ட் நான் எழுதுறேன் சரிங்களா. 383 226 ரிசல்ட்டு சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2 2 6 2 2 6 அடிச்சிட்டாங்க. கேப்பில் 3 8 3 இருக்குது. அப்போது 38 32ன்னு வரலாம், அல்லது 38 82ன்னு வரலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுனாலும் பி போர்டில் வேறு நம்பரை வச்சு மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏசியில் செப்பரேட்டாக 82 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் 31, அதே மாதிரி பிசியில் 11. ஸோ இந்த நம்பர் தனியாக வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் உங்களுக்கு வேறு எந்த நம்பர் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர்ஸுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா. அதிகபட்சம் சிங்கிள் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த 311 ஒன்று சரிங்களா, 832 ஒன்று, 862 ஒன்று சரிங்களா. இந்த நம்பர்ஸை நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.